ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் பெட் ஜோன். இந்த வீடியோவில் நம்மளுடைய கொஞ்சம் புறாக்களை பற்றி பார்ப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்ட் டேஸாக அதிகமாக கால் பண்ணி பேர்ட் செல்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. நம்ம செல்லர் கிடையாது. நம்மளுடைய ஹாபிக்காக நம்ம கொஞ்சம் புறாக்களை கலெக்ட் பண்ணி அந்த புறாக்களில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீட் பண்ணி 1-2 சிக்ஸ் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் பறத்தை கேட்டாங்கன்னா அப்படி கொடுத்துட்டு தென் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பேர்ட்ஸ் அப்படி வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கோம் சொல்லலாம். இப்போது இதில் நம்ம பார்த்துட்ருக்கிற புறாக்கள் பார்த்தோன்னா என்னுடைய காசில்தாரா செட்டில் உள்ள புறாக்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னுடைய பொட்டு சிறுமா செட்டிலேருந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொட்டு சிறுமாவில் ஒரு பட்டா எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு பேர்லேருந்து எடுத்த ஒரு புறாவும் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தோன்னா என்னுடைய காசில்தாராவும் ஜீனிக்கும் வந்த புறாக்கள். இது எல்லாமே நம்மளுடைய சாதிக் டச்சப்பில் வரும். இந்த புறாக்கள் பார்த்தோன்னா நம்ம நிறைய இடத்துல இந்த புறாக்களை கொடுத்துருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு அண்ணன்ட்ட கொடுத்துருந்தோம். எல்லா இடமே பார்த்திங்கன்னா ஒரே பறவை காட்டும் அந்த புறாக்கள். பொதுவாக இந்த மாதிரி கலர் பேட்டர்ன், இந்த காசில்தாரா புறாக்கள், இந்த வால்கருப்பு, இந்த ரெக்க கருப்பு, இந்த மாதிரி புறாக்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் துருன்னு நிற்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இந்த புறாக்களுடைய பறவை ஸ்டைலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரசனையாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காசில்தாரா செட்டு புறாக்கள் நம்ம கரெக்டாக ஒரு ஜீன் வழி கூட ஏதாவது உடச்சி எடுத்தோம்னா அது ரிசல்ட் இருக்கும். இது பார்த்தோன்னா என்னுடைய ஒரு ஜாம்பை மெயில் உண்டு. ஜாம்பனா அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு டச்சப்பில் உள்ள ஒரு பழைய எந்த ஒரு நியூ லைன்லேயும் மிங்கிள் பண்ணாமல் பழைய லைனில் உள்ள ஒரு மெயிலு. அந்த மெயிலுக்கு பார்த்தோன்னா ஒரு கீரி வழியில் ஒரு ஃபீமேல் போட்டு எடுத்த பட்டாக்கள் தான் இந்த ரெண்டுமே. இது ரெண்டுமே கொஞ்சம் நாள் ஆகும்போது வெள்ளை அதிகமாக வந்துடும், சோப்பு கூட வெள்ளை இருக்கும். இது கலங்கா கண் புறாக்கள் ரெண்டுமே நல்ல பறவை இருக்கும். இந்த புறாக்களுமே இதில் என்னென்னா அழகுக்கு அழகு, பறவைக்கு பறவையும் இருக்கும். ஒரு ஃபுல் டைம் நம்ம பறத்த முடியலைன்னா கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் டைம் இந்த புறாக்கள் பறக்கும். ஆனால் நல்லா ஒரு அருமையாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதோடைய ஸ்டைலும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டில் பறக்கும், ரொம்ப லென்த்தெல்லாம் போகாது, எப்போயுமே நம்ம மண்டைக்கு மேலே தான் நடந்து பறக்கும். நல்லா ஒரு தெளிவாக பறவைகள் இருக்கும் இந்த சிவப்பு புறாக்கள் பார்த்தோம் அப்படின்னா. இது நமக்கு நம்ம இப்போ தான் இந்த புறாக்கள்லேருந்து பட்டாக்கள் எடுத்து இத்தனை நாள் நம்ம இந்த பேரில் அப்படியே ஃப்ரீயே பண்ணி தான் போட்டிருந்தோம். இப்போ தான் ஒரு 4-5 பட்டாக்கள் நம்ம ஆக்கி வச்சுருக்கோம் இந்த புறாக்கள்லேருந்து. நம்ம பார்த்தோன்னா கண்டினியூஸாக எப்போவுமே ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த புறாக்களோடைய குவாலிட்டி வைஸும் சரி, அந்த பேரண்டும் நல்லா அடி வாங்கும், டக்குன்னு வீக் ஆகும், அதுக்கு ஒரு மெடிசின் பார்க்கணும். தென் பார்த்தோன்னா அந்த சிக்ஸோடைய குவாலிட்டி வைஸுமே நல்லா இருக்காது. நம்ம தேவைக்கு பிரித்து போட்டுட்டு அப்பப்போ 2 பட்டாக்கள் 3 பட்டாக்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது இறங்குற குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். நம்மளும் எதிர்பார்க்குற ஸ்டைலில் அதோடைய பேரண்ட்டை நம்ம அந்த பேரண்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் நமக்கு சிக்ஸும் நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சித்து சைஸுகள் ஆகிறது நமக்கு எதிர்பார்த்த ஒரு தன்மை அந்த புறாக்கள்கிட்ட இல்லாமல் போகும். நமக்கும் அது எடுத்து வச்சு நிறைய திருப்பி வெயிட் பண்ணி நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பொட்டு சிறுமாக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான புறாக்கள். கொஞ்சம் நல்லா அந்த டைம்லலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த புறாக்கள் இந்த பொட்டு சிறுமாக்கள். இப்போ அப்படியே நிறைய கூட்டில் இல்லாமல் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பழைய மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த புறாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா பத்திரமா பாதுகாத்து இந்த புறாக்களையும் மேலும் டெவலப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.